ஏன்னா இதுக்கு முன்னாடி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது 45 நாள் 3ஆம் இடத்துல இருந்தாலும் எதிர்பாராத ஒரு திடீர் பிரச்சனை, திடீர் கட்டத்தை சந்திச்சிங்களா கேட்டுங்க. இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க, பயங்கரமா யோசிப்பாங்க. ஒரு திறமையான குணம் விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். சனி பகவானை வீட்டுல 4 கிரகம் கேந்திர யோகம். இப்ப இவர் எவ்வளவு யோகம் இருக்கு மட்டும் பாருங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை. அப்ப இங்க கெட்டது உங்களுக்கு நான் வைக்கணுமா, கெட்டதை நான் சொல்லணுமா? சொல்லக்கூடாது ராஜா. ஒரு இடத்த மாத்தணும், அது ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்ளிருப்பீங்க. நிறைய பேர் கேட்டுக்குங்க, நான் அலைஞ்சையா, பயணம் பண்ணையா, என் மேல கேஸ் பிரச்சனை இது மாதிரி நடந்துச்சியா, 40 நாள் இருந்துச்சா, கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இப்ப 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல செவ்வாய்ங்க. செவ்வாய் கேந்திர யோகத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுடைய பிளான் எல்லாமே நான் சொல்லிடுறேன், ஓப்பனா சொல்லிடுறேன். உங்களுடைய பிளான் எல்லாமே வீடு, இடம், வண்டி, வாகனம், ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம சேமிக்கணும்பான்னு என்ன ஓடுதா ஓடலையா? ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவலி குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில மாதம் மார்ச் மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகமாக இருக்குது நல்லா பார்க்கணும். இந்த மார்ச் மாசத்துல 2 கிரகம் நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்கு. சுக்கிரபான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி? சுக்கிரபான் உச்சத்துல, குரு பகவான் பார்வை 4 கிரகத்து மேல. அப்ப 4 விதமான யோகங்கள் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல? ஒரே விசேஷம் தான், வேற எந்த சொல்ல மாட்டேன். மாசி மகாமகம். பொதுவா பாருங்க, இந்த மாசி மாசம் வரக்கூடிய மகங்கிறது ரொம்ப விசேஷம். நம்முடைய எல்லாருடைய முன்னோருடைய தொடர்பு நல்லா இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் இந்த மாசி மாசம் வரக்கூடிய இந்த மகங்கிறது. இதான் இந்த மார்ச் மாசத்துல வரக்கூடிய விசேஷம். குலதெய்வத்தை எல்லாருமே போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா காலச்சக்கரத்தின் சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வ அருள் முழுக்க இருக்கும். குலதெய்வ கோயில்ல நிறைய பூஜைகள், நிறைய விசேஷ காலம் நல்லா இருக்கும், நல்லா விசேஷமா இருக்கும். மீனா அம்மனுக்கு உகந்த நாள் இதுங்க. மகமாயி மாரியம்மனுக்கு உகந்த மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்குது. கடைசி முடி வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மார்ச் மாசம் என்னென்ன ஜாக்பட் யோகம் இருக்குது. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பவர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி விருச்சக ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 8வது ராசி. விருச்சக ராசியில பிறந்தா பயங்கரமா திங்க் பண்ணணும். அந்த மைண்ட் சார்பு உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க கேட்டு பாத்துங்க. இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க, பயங்கரமா யோசிப்பாங்க. ஒரு திறமையான குணம் விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் திறமையா யோசிக்க முடியாது. நீங்க ஒண்ணு இல்லை, இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும் உங்களால கெஸ் பண்ண முடியுமா? நீங்க கேட்டுங்க. விருச்சக ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா கெஸ் பண்ண முடியாது. பயங்கரமா ஷார்ப்பா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையும். அதே மாதிரி பாருங்க, பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம். ஒருவேளை ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பயங்கரமா திங்க் பண்ணி இது இப்படிதான் இருக்கு சொல்லி மைண்ட்ல அப்படியே ஏத்தி கரெக்டா உள்ள கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரே ராசினா விருச்சக ராசி தான். இவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க, எதையுமே சொல்லிக் கொடுங்க. பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும், பயங்கரமான ஷார்ப்பான மைண்ட் இருக்கும். தான் விருச்சகம். ரகசியம். ஒரு விஷயத்த சொல்லாதான் சொல்ல மாட்டார், அதாங்க விருச்சகம். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பது வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன். எப்படி? வரக்கூடிய மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இது? தயவு செய்து விருச்சக ராசி எல்லாத்துக்கும் சொல்றேன். குரு சுக்கிரன் ஜோதிடர் எல்லாரும் பாக்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன், ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்களுடைய விதிஜாதத்தை நீங்க எல்லாருமே மேட்ச் பண்ணி பாத்துங்க. மாத பலன் பார்க்கணும்னு வச்சுங்க. ஒண்ணு இல்ல, இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம் சொல்லுங்க? அதாவது விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இவங்க எல்லாம் இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. ஆனா லக்னம் நீங்க எல்லாரும் ஒரே லக்னத்தை பிறக்க முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பாரு, இரவு பிறந்தவர். ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல ஒரு பலன் மாறி போகும். எப்படி? ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்ல பலன் மாறுபடும். அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க. அதாவது பிறந்த நேரம் சொல்றாங்களே, இந்த பையன் பிறந்ததாயா டாப்புக்கு போனேன், இவன் பிறந்ததாயா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்முடைய பிறந்த நேரம் நம்முடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. இந்த வயசுல இது நடக்கணும், அது நடக்குங்க. அது நடக்கணும்னா இந்த கிரகம் கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணணும். எப்படி? அங்கே நல்லது நடந்தா, அதாவது பிறந்த நேரத்துக்கு பொழுது திசாபதி நல்லா நடந்தா இங்க நல்லது நடக்கும். அங்கே கெடுதல் தான் இங்க கெடுதல் நடக்கும். சில பேர் சொல்றாங்கல்ல, என்ன நீங்க சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே தரங்களை வருது. அப்ப அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் எல்லா வீடியும் சொல்றதான். தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க. பிறப்பு ஜாதகம் செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்துங்க, நமக்கு என்ன யோகம், நம்ம எதுல பிறந்திருக்கோம், என்ன கர்மாவில் பிறந்திருக்கோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுல போனா நல்லா இருக்கும், நிறைய விஷயம் தேடுங்க.
எப்படி தேட தேட வந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க, இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்கு பார்ப்போம். கடைசியில ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்துல பாருங்க, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், 4 கிரகம் ஒரே இடத்துல. எப்படி ஒரே இடத்துல 4ஆம் இடத்துல 4 கிரகம் கேந்திர யோகத்துல இருக்கு பாருங்க. எப்படி கேந்திர யோகத்துல. அடுத்து பாருங்க 5ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரன் உச்சத்துல. அசைக்க முடியாது ராஜா, துளாராசி அசைக்க முடியாது நிலைமைக்கு வரணும் இப்ப. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான், கரெக்டா 10ஆம் இடத்துல கேது பகவான், 10ல ஒரு பாவியான கிரகம் உட்காந்துருக்கு. கேந்திர யோகத்துல எல்லா கிரகம், அதாவது குருவை தவிர எல்லா கிரகம் கேந்திர யோகத்திலையும் திரிகோண ஸ்தானத்தையும் சூப்பரா உட்காந்துருப்பாரு. இங்க கெட்டது சொல்லணுமா உங்களுக்கு? சொல்லணும் அவசியம் இல்ல. எப்படி கெட்டது சொல்லணும் அவசியம் இல்ல. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் கெட்டு போயிருந்து அந்த கிரகம் திசை நடத்தல கண்டிப்பா இப்ப கெட்டது நடக்கும். அதை நான் சொல்லிடுறேன். திசா புத்தி இங்க சரியில்லைன்னா இங்க கெட்டது நடக்கும். அதுக்குதான் பரிகாரம் இருக்கு. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும். இதுல பாருங்க, இந்த 2 கிரகம் பயிற்சி ஆகும். நல்லா பாருங்க, அதாவது கரெக்டா சூரியவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் திரிகோண ஸ்தானத்துல உச்சத்துல போய் இருந்து நேரா 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். சூரியவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம், மார்ச் 15க்கு அப்புறம், சுக்கிரன் 25க்கு அப்புறம் 6ஆம் இடத்துல. சுக்கிரன் உச்சமான சுக்கிரனோட சேர்ந்து சனி பகவான் சனி பகவானை வீட்டுல 4 கிரகம் கேந்திர யோகம். இப்ப இவர் எவ்வளவு யோகம் இருக்கு மட்டும் பாருங்க விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரை. அப்ப இங்க கெட்டது உங்களுக்கு நான் வைக்கணுமா? கெட்டதை நான் சொல்லணுமா? சொல்லக்கூடாது ராஜா. எப்படி சொல்லக்கூடாது? ஏன்னா இதுக்கு முன்னாடி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது 45 நாள் 3ஆம் இடத்துல இருந்தாலும் எதிர்பாராத ஒரு திடீர் பிரச்சனை, திடீர் கண்டத்தை சந்திச்சிங்களா? கேட்டுக்குங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்ல, நல்லா பாருங்க. சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு நல்லா நிறைவேறுதுங்க. காது, மூக்கு, தொண்டை, உங்களுடைய முயற்சி, ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, வேலையில ஒரு 3ஆம் இடம் இடமாற்றம். நான் சொல்ற 45 நாளுக்குள்ள ஒரு இடத்த மாத்தணும். அது ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்ளிருப்பீங்க. நிறைய பேர் கேட்டுக்குங்க, நான் அலைஞ்சையா, பயணம் பண்ணையா, என் மேல கேஸ் பிரச்சனை இது மாதிரி நடந்துச்சியா, 40 நாள் இருந்துச்சா, கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, வேலை தொழில் தடங்களா, இதை கேட்டா நிறைய பேர் ஆமான்னு சொல்ல முடியும். பொருளாதார வருமானத்தையும் ஒரு நிறைய தடங்களை சந்திச்சீங்க. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல செவ்வாய்ங்க. செவ்வாய் கேந்திர யோகத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுடைய பிளான் எல்லாமே நான் சொல்லிடுறேன், ஓப்பனா சொல்லிடுறேன். உங்களுடைய பிளான் எல்லாமே வீடு, இடம், வண்டி, வாகனம், ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம சேமிக்கணும்பான்னு என்ன ஓடுதா ஓடலையா? விரிச்சது நான் ஓப்பனா கேட்கறேன். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடுதா ஓடலையா? பெருசா லாபமா, வருமானமா, பொருளாதாரமா, இன்கமா, ஏதோ ஒரு நம்ம விரிசேதம் பண்ணணுங்கிற மனசுக்குள்ள அந்த தாட்டு வந்துருச்சு. ஏன் வரும் தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். எதுக்கு இந்த எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஓடும் தெரியுமா? இனிமே 45 நாள் செவ்வாய் சனி பகவான் வீட்டுல கும்பத்துல இருக்காரு. கும்பனாவே கலசம், மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய கலசமான வீட்டுல உட்காந்துருக்காரு. அது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் லாபத்துல போய் இந்த கிரகம் இருக்கும்போது அந்த ஆசையை தூண்டுங்க. நீங்க கேட்டுங்க, நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, நிறைய தரங்களை பார்த்தாங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. வெளிநாடு, வெளியூர்ல வேலை கிடைக்கும் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை வெளிநாடு, வெளியூர்ல வேலை ஒரு இடமாற்றம் பண்ண போறீங்க. அது 100க்கு 100% நடக்கட்டே. திருப்பி கேளுங்க. உங்க ஜாதக தசாபதி நடந்தா எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு, வேலை பிரச்சனை இருக்கு, தொழில் பிரச்சனை இருக்கு, வெளிநாடு, வெளியூர் போகணும், இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் பிளான் இருக்கு, கண்டிப்பா பண்ணீங்க. சூப்பரான வேலை கிடைக்குங்க, கன்ஃபார்மா கிடைக்கும். நல்ல அனுகூலமான வேலை கிடைக்கும். எப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா வேலைக்குள்ள அதிபதியான செவ்வாய் தான் உங்களுக்கு. அவர் யாரு? தலைமை கிரகத்தோட சூரிய படம் சேர்ந்துரா இருப்பாரு. புதனோட லாபஸ்தான சேர்ந்துரா இருப்பாரு. அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன்ல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வரும். வெளிநாடு, வெளியூர்ல படிக்கிறவங்களும் அங்கேயே நிரந்தரமா வேலை கிடைக்கும். இதை எழுதியே கொடுத்துடலாம். வெளிநாடு தான் 4ஆம் இடமே, வெளிநாடு தான், வெளியூர் தான். விசா பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, எத்தனை பேர் வெளிநாட்டுல பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இப்ப நல்ல உங்க ஜாதக தசாபுத்தி மட்டும் நடக்கணும். நீங்க என்கிட்ட கண்டிப்பா நிறைய சொல்லுவாங்க, ஆமாங்க இருக்குங்க. நான் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஒரு இடம் ஒரு புதுசா வாங்கணும், புதுசா ஒரு பூமி பூஜை பண்ணணும், நான் வீடு கட்ட பிளான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணலாமா வேணாமா? கண்ணை மூடிட்டு பண்ணணும். அந்த கிரகம் இருந்தா தான் உங்களை அதுக்குள்ள கொண்டு போகும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகம் அந்த தசாபதி வரம் செக் பண்ணிட்டு நீங்க உள்ள இறங்கி ஆட்டீங்க, துணிச்சு ஆட்டீங்க, வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து, இப்ப சூப்பரா இருக்கும். இதாங்க விருச்சகம். சொல்லி அடிப்பாப்புல. எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும், பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், கடன் எந்த பேங்க்ல போய் கடன் நல்லா இருக்கும்,
திருமண வாழ்க்கையில கண்ணை மூடிட்டு பாருங்க, நல்ல திருமண பொண்ணு, சூப்பரான பொண்ணு, அழகான பொண்ணு, அனுகூலமான பெண்ணு கிடைக்கும். ஆணா இருந்தால் பெண்ணு கிடைக்கும், பெண்ணா இருந்தால் நல்ல அழகான கணவர் கிடைப்பாரு. ஏன்? சுக்கிரன் உச்ச ராஜா. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். 11ஆம் இடத்தை பாக்குது. ஆசைப்பட்ட பண்ண கல்யாணம் பண்ண உனக்கு குழந்தை பாக்கியதை நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாருங்க. இதுதான் இங்க விஷயம். டார்கெட். பொதுமக்களை தொடர்பு நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை தான் எடுத்து பாருங்க. அடிச்சுக்கும் பாருங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி லாட்டரி கூட எடுக்க சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல இருக்க உட்காந்துருக்காரு. இதான் எடுக்க சொல்றீங்களா? எடுக்க சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல இருந்து அவர் 11ஆம் லாபத்தை பாக்குறாரு. கண்டிப்பா சுக்கிரன் அள்ளி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல காட்டுறது, வெளிநாடு உள்ள பணத்தை காட்டுறது 12ஆம் இடம் தான். அந்த அதிபதி 11ஆம் இடத்தை பார்த்தா லாபம் வருமா வராது? வெளிநாட்டுல அடிக்குமா அடிக்காதா? அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையமா ஜாதகத்தை மூவ் பண்ணி வெற்றி நிச்சயம். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்கம் எழுதுங்க எக்ஸாம். அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. மாணவர்கள் படிப்புக்குள்ள சூப்பரான டாப்பான ஒரு மார்க் எடுப்பீங்க, கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய எக்ஸாம் வச்சாலும் பாஸ் பண்ணக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்குங்க. திறமை இருக்கு, விடாதீங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மருத்துவத்துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும், ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க இருக்கணும். பொதுமக்கள் தொடர்பு நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், நகை கடை வச்சிருக்கணும் நல்லா இருக்கும், பொருள் வியாபாரம், அழகான பொருள் வியாபாரம் நல்லா இருக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட கிரகம் நல்லா இருக்கும், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். இதெல்லாம் பட்டை கிளம்ப போறீங்க. இப்ப நட்சத்திர பலன்கள் இப்போ முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இல்ல விசாக நட்சத்திரம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. இப்படி விசாகத்துல பிறந்த அனைவருக்குமே நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். விசாகத்துல பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. எப்படி வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்துல நிறைய மருத்துவ சொல்ல வரைய சொல்ல நிறைய பார்த்துட்டீங்க. 8ஆம் இடத்துல குரூப் படுத்தி கொடுத்து கேட்டு பாருங்க. 2 மாசமா உங்க சிந்தனை உங்கள்ட்ட இருக்காது. மருத்துவ செலவோ, விரைய செலவோ, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடையை சந்திக்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க தான். அடுத்து அனுசத்துல பிறந்தவங்க நல்ல திறமையான குணம் இருக்கும். கடுமையா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. கண்டிப்பா வெளில போனா கண்டிப்பா உங்களால முடியும். எப்படி? உங்களால முடியும். இனிமே சுக்கிரன் இணைகிறார். அதனால சொல்றேன், பொதுமக்கள் தொடர்பு, திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். நல்ல பேர் கண்டிப்பா குடும்பத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நல்ல விஷயம், சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அனுசத்துல பார்த்தா அனைவருக்குமே நல்ல யோகம் தேடி வரும். பாத்துக்கோங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து அனுசம் தான். இப்ப எல்லாமே டைமிங் பக்காவா இருக்கு. ஜாதக தசாபதியை மூவ் பண்ணிட்டு கண்டிப்பா அடிக்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். அடுத்து பாருங்க, கேட்டை நட்சத்திரம். கொஞ்சம் கவனம் கேட்டை நட்சத்திரம். ஏன்னா நல்ல செலவு, சுப செலவு. ஏன்னா மருத்துவ செலவு, வரைய செலவு கண்டிப்பா உடல் ரீதியாக தாக்கத்தை சந்திச்சிருப்பீங்க. கேட்டு பாருங்க. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பில் ஒரு மாற்றம் போறது, தொழில் ஒரு மாற்றம் போது எல்லாமே நீங்க பண்ணீங்க. இப்ப டைமிங் பக்காவா இருக்கு. யாரு? கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழணும் இந்த நேரம் மட்டும். ஏன்னா எல்லா கிரகம் இன்னைக்கு கேந்திர யோகத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு. அரசியல், அரசாங்கம் பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த கேட்டை நட்சத்திரம். இனிமே எல்லாமே உங்களுக்கு யோகமா இருக்கும். பாத்துங்க. வரக்கூடிய மார்ச் மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கு மாதமாகவே அமைகிறது.